புனித அந்தோனியார் முன் ஏன் உப்பும் மிளகும் வைக்கிறார்கள்? இது மூட நம்பிக்கையா அல்லது ஆழமான ஆன்மீக நம்பிக்கையா? புனித அந்தோனியார் அன்பின் சின்னம், கருணையின் முகம், எளிமையின் உச்சம், இழந்ததை மீட்டு தருபவர் என்று உலகம் முழுவதும் அறியப்பட்டவர். ஏழைகளுக்காக வாழ்ந்தவர், அவர்களுக்காக அழுதவர், அவர்களுக்காக ஜெபித்தவர். அதனால்தான் மக்கள் அவரிடம் பெரிய காணிக்கை அல்ல, எளிய உப்பு மிளகு கொண்டு வருகிறார்கள். விவிலியத்தில் உப்பு ஒரு பெரிய சின்னம். இயேசு சொல்கிறார், நீங்கள் பூமியின் உப்பு. மத்தேயு 5:13. உப்பு என்றால் கெடுதலை தடுக்கும், சுவை தரும், பாதுகாப்பு தரும். புனித அந்தோனியார் முன் உப்பு வைப்பது என்றால், ஆண்டவரே, என் வாழ்க்கையில் கெடுதல் அகல வேண்டும், என் குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லும் மௌன ஜெபம். மிளகு காரமாக இருக்கும், அதுபோலதான் வாழ்க்கை சோதனைகள். நோய், கடன், வேலையில்லாமை, மனவேதனை. மிளகை வைப்பது இந்த வேதனை விலக வேண்டும் என்று மனம் அழுது கேட்கும் ஜெபம். புனித அந்தோனியார் இந்த கண்ணீரை இறைவனிடம் எடுத்துச் செல்கிறார். உப்பு மிளகு வைக்கும் போது அமைதியா நின்று சொல்லுங்கள், புனித அந்தோனியாரே, எங்கள் எளிய காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும், எங்கள் வாழ்க்கை கசப்பை மாற்றும், எங்கள் குடும்பத்திற்கு அமைதி தரும், எங்கள் கண்ணீரை இறைவனின் கருணையாக மாற்றும். ஆமென்.